வணக்கங்க. இன்னைக்கு எங்கள் மாடி தோட்டத்தில் இருக்கிற இந்த எலுமிச்சம்பழ மரம் நிறைய பூக்கள் பூக்கவும், பூக்கள் அனைத்தும் பிஞ்சுகள் விட்டு காய்கள் கொடுக்கவும் இன்றைக்கி சிறந்த உரம் கொடுக்க போகிறேங்க. 2 உரம், ஒன்று திட உரம், இன்னொன்று திரவ உரம் வந்து செடிக்கு ஸ்ப்ரே பண்ணி விட போகிறேங்க. அது என்ன உரங்கள், அதை எப்படி கொடுக்கறதுன்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த எலுமிச்சம்பழம் மரம் வந்து ஒரு நாட்டு ரகங்க. நிலத்தில் வைக்க வேண்டியதை நான் வாங்கிட்டு வந்து க்ரோ பேக்கில் 7 வருஷம் முன்னாடியே வச்சுட்டேங்க. அதனால இது காய்க்கறக்கே 3 வருஷத்துக்கு மேலே ஆகிருச்சுங்க. இந்த போன சீசனுக்கு இந்தளவு நிறைய காய்கள் கொடுத்ததுங்க. இது வந்து நாட்டு ரகங்கிறதுனால அந்தந்த சீசனுக்கு தாங்க காய்கள் கொடுக்கும். இப்போ தாங்க பூக்கள் விட ஆரம்பிச்சிருச்சு. இனி வந்து நம்ம இதை சிறப்பாக கவனித்தோம்னா நிறையா காய்கள் கொடுக்குங்க. வருஷமெல்லாம் காய்கள் இருக்கணும் அப்படின்னா ஒட்டு ரகங்கள் இருக்குதுங்க. அதை வாங்கி வச்சோம்னா வருஷமெல்லாம் காய்கள் கொடுத்துட்ருக்குங்க. நாட்டு ரகம் வந்து அந்தந்த சீசனுக்கு தாங்க காய்கள் கொடுக்கும். இப்போது இந்த செடியை வந்து நம்ம உரங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த இலைகள் வந்து சுருட்டலாக இருக்குதுங்க. இந்த இலை சுருண்டிருக்கிறது, இந்த எலுமிச்சம்பழ மரத்தில் இந்த இலை சுருட்டல் நோய் தாக்குதல் தாங்க வரும். இதை இலை சுருட்டலாக இருக்கிறத எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் நம்ம அந்த திரவ உரத்தை கொடுக்கும்போது நல்லா துளிர்கள் விட்டு நிறைய பூக்கள் எடுக்குங்க. இப்போ இந்த இலை சுருண்டிருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுறலாங்க. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம அந்த உரம் என்ன உரம்னு பார்க்கலாங்க. இது வந்து புளிச்ச மோர் தாங்க. புளிச்ச மோர் நல்லா 3 நாளாக புளிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறேன். இது ஒரு 1/2 லிட்டர் அளவு இருக்குதுங்க. இந்த 1/2 லிட்டர் அளவு இருக்கிறதுக்கு நாம் வந்து ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் கலந்துக்கலாங்க. இதில் இந்த பெருங்காயத்தூள் கலக்கும்போது நிறையா பூக்கள் எடுக்குங்க. பூக்கள் எல்லாமே உதிராமல் பிஞ்சுகளாக வந்துடுங்க. இதை வந்து நாம் 3 நாளைக்கு முன்னாடியே இந்த பெருங்காயத்தூள் போட்டு 3 நாள் இந்த மோரை புளிக்க வச்சிடணுங்க. புளிக்க வச்சதுக்கப்புறமா நாம் இந்த 1 மடங்கு புளிச்ச மோரில் 10 மடங்கு தண்ணி கலக்கணுங்க. எப்போவுமே நம்ம கம்மியான அளவில் தண்ணி கலந்து ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. அதனால் நான் இப்போது இந்த பக்கெட்டில் ஒரு 5 லிட்டர் அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேங்க. நம்ம 1 மடங்கு மோருக்கு 10 மடங்கு தண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மோர் வந்து நம்ம ஒன்றும் இல்லைங்க, நம்ம தயிரவே நல்லா புளிச்ச தயிரை மீண்டும் நல்லா ஒரு பிஸ்கை போட்டு நல்லா கடைஞ்சி ஊற்றி வைக்கிறதுனால இந்த மோர் வந்து கொஞ்சம் கெட்டியாக தாங்க இருக்கும். நம்ம வெளியில் விலைக்கு வாங்குறதுனா தண்ணியாட்டம் இருக்கும். நாமளே வீட்டில் தயார் செய்கிறதுனால நல்லா திக்காக இருக்குங்க. அதனால் நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்து நல்லா இந்த தண்ணியில் கலந்துக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதையே நம்ம இப்போ 2 லிட்டர் ஸ்ப்ரேயரில் ஊற்றிக்கலாங்க. எங்கிட்ட இந்த 2 லிட்டர் ஸ்ப்ரேயர் தான் இருக்குதுங்க. இதில் ஊற்றுறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒருக்கா நம்ம வடிகட்டிக்கலாங்க. என்ன தான் நாம் வந்து அந்த இதில் வடிகட்டினா கூட நம்ம வீட்டிலையே தயாரிக்கிற மோருங்கிறதுனால மீண்டும் அதில் கொஞ்சம் துளியாச்சு வெண்ணெய் இருக்குங்க. அதனால் மறுபடியும் ஒரு டைம் இந்த ஸ்ப்ரேயரில் ஊற்றுறதுக்கு முன்னாடி வடிகட்டிக்கலாங்க. இல்லாட்டி அந்த நாசில் போய் அடைச்சிருச்சுன்னா நம்மளுக்கு இந்த ஸ்ப்ரே பண்ண முடியாதுங்க. ஊற்றிட்டு இந்த செடிகளுக்கு இப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாங்க. செடிகள் முழுக்க நினையணுங்க. நல்லா தண்டுகள், இலைகள் எல்லாத்துக்குமே நல்லா நினைகிற மாதிரி இந்த ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாங்க. இதுக்கு எந்த அளவு தண்ணி பிடிக்குமோ அவ்வளோ தண்ணியில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாங்க. ஒரு டைம் நம்ம இந்த அளவு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம்னா நிறைய பூக்கள் பூக்குங்க. அந்த பூக்கள் எல்லாமே பிஞ்சுகள் பிடிச்சிருங்க. வேறு இலைகள், தண்டுகள் எல்லா இடத்துலையுமே நம்ம இந்த ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க. ஃபுல்லாகவே நனையிற மாதிரி. இது ஒரு டைம் இந்த மாதிரி அடித்து விட்டால் போதுங்க. அதுக்கப்புறமா இப்போது திட உரம் இதுக்கு நான் என்ன கொடுக்க போகிறேன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மரத்துக்கு நான் எந்த அளவுக்கு பெரிய ஒரு ட்ரம்மில் வச்சுருக்கிறேன்னு பார்க்கலாங்க. இது வந்து 50 லிட்டர் ட்ரம்முங்க. நம்ம ஒட்டு ரகமாக இருந்தால் ஒரு சின்ன பக்கெட்டில் வச்சா கூட சூப்பராக காய்கள் கொடுக்குங்க. இது நாட்டு ரகங்கிறதுனால நம்ம எந்த அளவுக்கு பெருசாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தாங்க காய்கள் கொடுக்கும். இதை வந்து நம்ம ஒருக்கா மண்ணை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நம்ம எப்போவுமே க்ரோ பேக்கில் நிறைய மண் போட்டு வச்சுருவோம். இப்போ வந்து அடுத்து உரம் கொடுக்கறதுக்கு கூட இடம் இல்லாத அளவுக்கு நான் வந்து நிறையா மண் போட்டு வச்சுருக்குறேங்க. அதனால் இதை நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் மண்ணை எடுத்துக்கலாங்க. ஒரு 2 இன்ச்சு கணத்துக்கு நம்ம மண்ணை எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு நம்ம அந்த உரங்களை
முறையில் கொடுக்கும்போது தான் அந்த உரம் வந்து நல்லா செடிக்கு நல்லா பலன் கொடுக்குங்க. இல்லை கலரி விட்டு வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே உரங்கள் கொடுக்கும்போது தண்ணி ஊற்றும் போது இந்த மண்ணெல்லாம் வெளியே வந்துடுங்க. அதனால் நான் வந்து ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு கிணத்துக்கு நல்லா கிளறி விட்டு அந்த மண்ணை எடுத்துட்டேங்க. இப்போ இந்த அளவுக்கு மண்ணை எடுத்துட்டு இது வந்து சல்லி வேறு தாங்க, சல்லி வேறு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த அளவுக்கு மண்ணை எடுத்துட்டு நான் அந்த உரங்களை வந்து கொடுக்க போகிறேங்க. அது என்ன உரம்னா அது தொழு உரம் தாங்க. இருக்கிறதுலையே நல்லா வந்து ஆதியிலிருந்து நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்துறது இந்த தொழு உரம் தாங்க. தொழு உரம் தாங்க. தொழு உரங்கிறது ஒன்றும் இல்லைங்க, மாட்டுச்சாணம் உரம் தாங்க. இந்த மாட்டுச்சாணத்தையும் மண்ணையும் கலந்து 1 மாதம் வச்சிட்டோம்னா நல்லா மக்கிருங்க. இந்த தொழு உரத்தை நம்ம கொடுக்கும்போது 1 மாதத்துக்கு வேறு எந்த திட உரமும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நல்லா பூக்கள் பிடிச்சி காய்கள் காய்க்க வரைக்குமே இந்த உரம் நல்லா பலன் கொடுக்குங்க. இது மண்ணோட கலந்து வச்சதுனால நல்லாவே மக்கிருச்சுங்க. ஏன்னா நம்ம ஒரு சாக்கு அளவில் எடுக்கும்போது நம்ம காஞ்சு போன சாணத்தை தான் எடுத்துகிட்டு வருவோம். அதை நல்லா கலந்து மண்ணோட கலந்து வைக்கும்போது இந்த அளவுக்கு மக்கிருங்க. அதுக்கு வந்து நம்ம ஈரம் காயாமல் இருக்கிறதுக்கு எப்போவுமே அடிக்கடி தண்ணி கொஞ்சம் தெளித்து விட்டுக்கணுங்க. இந்த அளவுக்கு ஈரப்பதத்தோடு இருக்கணும் இந்த உரம். இதை வந்து நான் ஒரு 1/2 பக்கெட் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறேங்க. இது வந்து ஒரு 4 லிட்டர் பக்கெட்டில் 1/2 பக்கெட் அளவுக்கு இந்த உரங்களை நான் கொடுக்குறேங்க. இந்த உரத்தை கொடுத்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி விட்டுறலாங்க. இதை கொடுக்கும்போது கண்டிப்பாக செடிகளுக்கு நல்லா பலன் கொடுக்குங்க. நிறையா காய்களும் பிஞ்சுகளும் விடுங்க. அடுத்தது இதில் எத்தனை காய்கள் காய்க்குதுன்னு நான் வீடியோ போடுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.